Hi friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம FPDF லைப்ரரி யூஸ் பண்ணி எப்படி வந்து PHPல PDF ஃபைல் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் FPDF அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு PHP கிளாஸ் தான். இப்போ இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிம்பிளாக PDF ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ஃப்ரீ அப்படிங்கிறதுனால நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதனுடைய சோர்ஸ் வந்து நமக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி கூட நம்மளோட ப்ராஜெக்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து fpdf.org இதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற லிங்க் இருக்குது. இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். வெர்ஷன் 1.8.4 அப்படிங்கிற இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஜிப் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த FPDF ஜிப் பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ இந்த ஜிப் ஃபைலை பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் வந்து வேம் சர்வர் யூஸ் பண்ணுறதுனால சி டிரைவில் வேம் ஃபோல்டருக்குள்ளார www அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சாம்பிள் அப்படிங்கிற நேம் கொடுத்துட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜிப் ஃபைலை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஜிப் ஃபைலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து PDF க்ரியேட் பண்ணுறதுக்கான PHP ஃபைல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸு, ஸ்டைல்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து FPDF அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு PHP ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கிற நேம் கொடுத்துட்டு இப்போ இதை வந்து PHP ஃபைலாக வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் Notepad++ டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து நான் Notepad++ல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம PHP கோடு யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு PHP டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த PHP டேக்கை பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம PDF க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த FPDF இருக்குது பார்த்தீங்களா, அந்த FPDFல fpdf.php அப்படிங்கிற ஃபைலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் ரெக்வயர்ட் யூஸ் பண்ணி அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து FPDF ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறதுனால அந்த ஃபோல்டரோட டைரக்டரி ஃபஸ்ட்டு கொடுக்கணும். FPDF/ அதில் இருக்கிற fpdf.php அப்படிங்கிற ஃபைலை பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த fpdf.php இந்த ஃபைலில் இருக்க FPDF அப்படிங்கிற கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா $pdf அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் நியூ FPDF. இப்போ இந்த FPDF அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூஸ் எதுவுமே பாஸ் பண்ணல அப்படின்னா நமக்கு டிஃபால்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் ஆகும். இப்போ இந்த டிஃபால்ட் பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A4 சைஸில் போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் ஆகும். இதே வந்து நமக்கு தேவையான மாதிரி வந்து பேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த FPDF அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்குள்ளே நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மொத்தம் 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து பேஜோட ஓரியன்டேஷன். இப்போ இதில் வந்து நம்ம பேஜ் வந்து போர்ட்ரேட்டில் வேணுமா அல்லது லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா அப்படிங்கிறது கொடுக்கணும். இப்போ நமக்கு போர்ட்ரேட்டில் வேணும் அப்படின்னா P அப்படிங்கிறது கொடுக்கணும். அதே லேண்ட்ஸ்கேப்பில் வேணும் அப்படின்னா L அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து போர்ட்ரேட்டில் கிரியேட் பண்ணுறதுனால P அப்படின்னு கொடுத்துக்கிறேன். செகண்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து யூனிட். இப்போ இந்த பேஜ் ஃபுல்லாக நம்ம என்ன யூனிட் யூஸ் பண்ண போகிறோம், மில்லிமீட்டரா, சென்டிமீட்டரா, இன்ச்சஸா அப்படிங்கிற அந்த யூனிட் வந்து கொடுக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம மில்லிமீட்டர் யூஸ் பண்ணுறதுனால அப்படிங்கிற யூனிட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது தேர்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா பேஜோட சைஸ். இப்போ இந்த பேஜ் சைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் சைஸஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். A3, A4, A5 இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் சைஸஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது கஸ்டம் சைஸ் வேணும்னாலும் நம்ம அந்த ஹைட் அண்ட் வித் கொடுத்து கூட அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு A4 பேஜ் வேணும் அப்படின்னா இதில் A4 அப்படிங்கிற ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கொடுக்குற ஹைட் அண்ட் வித்தில் வந்து பேஜ் கிரியேட் ஆகணும் அப்படின்னா அந்த ஹைட் அண்ட் வித்தை வந்து நம்ம ஒரு அரேவாக கன்வெர்ட் பண்ணி இதில் பாஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு அரே கொடுத்துட்டு இப்போ இந்த அரேயில் ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வித்து கொடுக்கணும். இதில் வந்து 150 mm வித்து கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஹைட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 250 mm கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க அந்த 150 and 250 சைஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த பேஜ் வந்து கிரியேட் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு நியூ பேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இல்லை ஆட் பேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். $pdf ஏரோ ஆப்ரேட்டர் ஆட் பேஜ். இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நியூ பேஜ் வந்து கிரியேட் பண்ணிவிடும். இப்போ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு PDFாக கன்வெர்ட் ஆகி நமக்கு ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா இதில் அவுட்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். $pdf ஏரோ ஆப்ரேட்டர் அவுட்புட். இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரௌசரில் ரன் பண்ணுறேன். லோக்கல் ஹோஸ்ட் நம்ம சாம்பிள் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்குள்ளே தான் கொடுத்துருந்தோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொடுத்த அந்த ஹைட் அண்ட் வித்தில் வந்து இந்த PDF பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு A4 சைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல அந்த கஸ்டம் வேல்யூஸை எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு பதில் A4 அப்படிங்கிற வேல்யூ இதில் நான் பாஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த A4 சைஸில் வந்து இந்த PDF கிரியேட் ஆகிருக்கும்.
நெக்ஸ்ட் இதில் எப்படி வந்து நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டெக்ஸ்ட்டோடைய ஃபாண்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம செட் பண்ணணும். இதில் ஃபாண்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் வந்து செட் ஃபாண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஃபாண்ட் செட் பண்ணிக்க முடியும். செட் ஃபாண்ட் இதில் வந்து நம்ம 3 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட்டோட நேம். இப்போ ஃபாண்ட்டோட நேம் பார்த்திங்கன்னா நான் ஏரியல் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஃபாண்ட்டோட ஸ்டைல். இப்போ இதில் வந்து நம்ம எம்டியாக பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெகுலர் ஃபாண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அண்டர்லைன் வேணும் அப்படின்னா யூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி போல்டு வேணும் அப்படின்னா பி அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு இட்டாலிக் வேணும் அப்படின்னா ஐ அப்படின்னு பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு போல்டில் வேணும் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நான் பி அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் தேர்ட் பேராமீட்டர் பார்த்திங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸ் கொடுக்கணும். இதில் வந்து நான் ஒரு 15 பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா செல் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். $PDF ஏரோ ஆப்ரேட்டர் செல். இது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தான். நம்ம கொடுக்குற அந்த ஹைட் அண்ட் வித்தில் நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டை பார்த்திங்கன்னா வந்து டிஸ்பிளே பண்ணோம். இப்போ இதில் வந்து நம்ம அந்த பார்டர் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டோட அலைன்மெண்ட் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்கன்னா வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். இதில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெக்டாங்கிளோட வித்து கொடுக்கணும். இதில் வந்து ஒரு 25 mm வித்து கொடுத்துக்கிறேன். அதே ஹைட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15 mm கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோமோ அந்த ஸ்ட்ரிங் வந்து கொடுக்கணும். இப்போ இதில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஹலோ அப்படிங்கிற மெசேஜ் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து பார்டர் கொடுக்கணும். இப்போ இதில் வந்து 0 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு அந்த பார்டர் டிஸ்பிளே ஆகாது. அதே 1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 4 சைட்ஸ்லையும் பார்த்திங்கன்னா வந்து அந்த பார்டர் கிரியேட் ஆகும். இதே வந்து எனக்கு லெஃப்ட்டில் மட்டும் பார்டர் வேணும் அப்படின்னா இதில் எல் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து எனக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வேணும் அப்படின்னா LR அப்படிங்கிற ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். அதே வந்து எனக்கு லெஃப்ட்டு டாப்பு ரைட்டில் வேணும் அப்படின்னா LTR அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டம் பார்டர்ஸும் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்த பேராமீட்டர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு செல் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த செல் வந்து இதை அப்பன் பண்ணி டிஸ்பிளே ஆகணுமா, அல்லது நெக்ஸ்ட் லைனோட பிகினிங்கில் வரணுமா, அல்லது நெக்ஸ்ட் லைனில் இதே பொசிஷனில் வந்து இதுக்கு கீழே வந்து பிரிண்ட் ஆகணுமா அப்படிங்கிறது கொடுக்கணும். இப்போ 0 அப்படின்னு கொடுத்தோம்னா இதை அப்பன் பண்ணியே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதே 1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனில் பிகினிங்லேருந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதே 2 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனில் இது என்ன பொசிஷனில் இருக்கோ அதே பொசிஷனுக்கு கீழே பார்த்திங்கன்னா வந்து அந்த செல் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் 0 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து டெக்ஸ்ட்டோட அலைன்மெண்ட் கொடுக்கணும். இதில் வந்து சென்ட்ரா ரைட்டா லெஃப்டா அப்படிங்கிற அலைன்மெண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் சென்ட்ரல் அலைன்மெண்ட் அப்படிங்கிறதுனால C அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அடுத்த பேராமீட்டர் பார்த்திங்கன்னா வந்து இந்த செல் வந்து நம்ம கலரில் ஃபில் ஆகணுமா வேணாமா அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். இப்போ நம்ம ட்ரூ அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம செட் ஃபில் கலர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த செல் பார்த்திங்கன்னா நமக்கு கலரில் ஃபில் ஆகும். அதே ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த செல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபில் ஆகாமல் டெக்ஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் பேராமீட்டர் பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏதாவது ஹைப்பர் லிங்க் நம்ம கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். அது வந்து நமக்கு கம்பல்சரி கிடையாது. இப்போ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு இந்த பேஜ் பார்த்திங்கன்னா வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நம்ம கொடுத்த அந்த டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம லெஃப்ட்டு டாப்பு ரைட் பார்டர் மட்டும் கொடுத்ததுனால நமக்கு பார்த்திங்கன்னா அந்த 3 சைடில் மட்டும் பாருங்கள் இந்த பார்டர் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அதே மாதிரி சென்டர் அலைன்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ இதே வந்து LTRக்கு பதில் 1 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறேன். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த 4 சைட்ஸ்லையும் அந்த பார்டர் பார்த்திங்கன்னா வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம FPDF யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு சிம்பிள் PDF ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதில் வந்து எப்படி நம்ம இமேஜஸ் இன்செர்ட் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு இன்வாய்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.